ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. எந்த நிலைமையிலும் என் மகளுக்கு திருமணம் நடந்தால்தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். என் மகனுக்கு வேலை கிடைக்கிற வரையிலும் எனக்கு சந்தோஷமே வராது. இந்த கடனை கொடுத்து தீர்க்கிற வரையிலும் எனக்கு தூக்கமே வராது. இந்த பிரச்சனைக்கு எந்த தீர்வு ஏற்படுகிறதோ அன்றுதான் எனக்கு அமைதி வரும். இவ்விதமாக பேசுகின்ற அநேகரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பாருங்கள், இவர்கள் தங்கள் நிம்மதிக்கும் சுகத்திற்கும் சந்தோஷத்திற்கும் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார்கள். சில காரியங்கள் அவர்கள் எதிர்பார்த்தபடி நடந்தால்தான் அமைதி வரும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் சில காரியங்கள் நடக்கும் வரை, சில சூழ்நிலைகள் மாறும் வரை நாங்கள் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்க மாட்டோம் என்று தீர்மானம் செய்து விட்டதாகவே அதனுடைய பொருள். ஆனால் இது கிறிஸ்தவம் அல்ல. எந்த நிலைமைகளின் நடுவிலும் எந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் தேவன் நம்மை மனரம்யமாக வாழ வைக்க முடியும் என்று சொல்லுவதே கிறிஸ்தவம். ஒரு சில விஷயங்கள் நாம் நினைத்தபடி நடந்தால் கூட அதனால் நிம்மதி வந்து விடாது. ஒன்று நடந்து விட்டால் கூட அங்கே இன்னொன்று புதிதாக தோன்றி நிம்மதிக்கு தடையை ஏற்படுத்தும். தேவனால் வரும் நிம்மதி என்பது நாம் எவ்வித சூழ்நிலைகளில் வாழுகின்றோம் என்பதை பொறுத்தது அல்ல, நம்முடைய மனதை தேவனோடு எந்த அளவு ஐக்கியப்படுத்தி இருக்கின்றோம் என்பதை பொறுத்ததே அது. சாலமன் ராஜா மிக சௌகரியமான ஒரு சூழ்நிலையில் இருந்தபோது பல விஷயங்கள் அவனுக்கு மாயையும் மன சஞ்சலவுமாகவே இருந்தது. நல்ல சூழ்நிலைகள் நல்ல மகிழ்ச்சியை தந்துவிடும் என்ற உத்தரவாதம் இல்லாததை பார்க்கின்றோம். ஆபகு பலவித மனசோர்வுக்குரிய தோல்வியின் சூழ்நிலைகளை கூறுகிறான். ஆனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று நம்பிக்கையோடும் கூறுகின்றான். ஏனென்றால் தோல்வி மிகு ஏமாற்றமான சூழ்நிலைகளுக்கு நடுவில் இருந்தாலும் கர்த்தரிடம் தனக்காக எப்போதும் சந்தோஷம் ஆயத்தமாய் இருக்கிறது என்ற நிச்சயம் அவனுக்கு இருந்தது. கர்த்தரோடு தனக்குள்ள ஐக்கியம் எப்போதும் அந்த மகிழ்ச்சியை தனக்கு அளிக்கும் என்ற உணர்வோடு தான் அவ்விதம் சொன்னான். நம்முடைய தவறான எண்ணங்களும் தப்பான அபிப்பிராயங்களுமே நமது மகிழ்ச்சியின்மைக்கு காரணம். பவுல் அப்போஸ்தலனின் பாதையில் அவன் சந்தித்த பிரச்சனைகள் துன்பங்கள் கொஞ்சமல்ல. ஆனாலும் அவன் அமைதி இழந்த அனுபவங்களே இல்லை. கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுகின்ற யாரும் எந்த சூழ்நிலையிலும் அமைதியை அனுபவிக்க முடியும். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். சிந்தனைக்கு, தேவனை சார்ந்து நிற்க பழகி கொண்டவனை சூழ்நிலைகள் சோர்ந்து போக செய்ய முடியாது. தேவனை சார்ந்து நிற்க பழகி கொண்டவனை சூழ்நிலைகள் சோர்ந்து போக செய்ய முடியாது.